இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசக்குறள் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு நா. விஜயகுமார் BE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் PE. திருக்குறள் 21ஆம் அதிகாரம் தீவினை எச்சம். குறள் 201 முதல் 210 வரை. குறள் 201. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை என்னும் செருக்கு. பொருள்: தீய செயல்களை செய்பவர்கள் அஞ்ச மாட்டார்கள், ஆனால் உயர்ந்தவர்கள் தீவினையின் விளைவுக்கு அஞ்சுவார்கள். குறள் 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பொருள்: தீய செயல்கள் தீய விளைவுகளை தருவதால் அவை நெருப்பை விடவும் அஞ்சத்தக்கவை. குறள் 203. அறிவினுள் எல்லாம் தலை இன்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். பொருள்: பகைவர்களுக்கு கூட தீமை செய்யாமல் இருப்பதை உயர்ந்த அறிவாகும். குறள் 204. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. பொருள்: மறந்தும் கூட பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, நினைத்தால் அந்த தீங்கு தன்னையே வந்தடையும். குறள் 205. இளனின்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. பொருள்: வறுமையை காரணம் காட்டி தீய செயல்களை செய்யக்கூடாது, செய்தால் மேலும் வறுமை வரும். குறள் 206. தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். பொருள்: துன்பம் தன்னை வந்தடைய வேண்டாம் என்று நினைப்பவன் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது. குறள் 207. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். பொருள்: மனித பகையிலிருந்து தப்பலாம், ஆனால் தீய செயல்களின் விளைவிலிருந்து தப்ப முடியாது. குறள் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று. பொருள்: தீய செயல்களை செய்தவர்களை அழிவு நிழல் போல விடாமல் தொடரும். குறள் 209. தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். பொருள்: தன்னை நேசிப்பவன் எந்த தீய செயலுக்கும் அருகில் செல்லக்கூடாது. குறள் 210. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். பொருள்: தவறான வழியில் சென்று தீமை செய்யாதவனே அழிவில்லாதவன் என்று அறியப்படுவான். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.